ஹலோ ஆல். நிஃப்டி இந்த வாரம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ போன இதில் நம்ம போட்டிருந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ரீச் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு ஃபஸ்ட் லெவலாக போட்டிருந்தேன், இங்கே வரும்னு. ஸோ ஆக்சுவலாக என்னுடைய ட்ரேடை நான் இந்த லெவல் ரீச் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஃபர்தராகவும் அதை பிரேக் பண்ணியும் கீழே போயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னொரு செகண்ட் லெவல் வந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, செகண்ட் லெவல் இங்கே இது ஒரு வந்து ஜோன் இருக்குது, டெய்லி டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு வந்துருச்சு ப்ரைஸ்னால் இங்கே ஃபார் மெனி ஹவர்ஸ் ஆர் மெனி டேஸ் இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கலாம். இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நிஃப்டி அடுத்த லெவல் வந்து இங்கே வரைக்கும் போகுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. தட் இஸ் 21,792, அந்த 800 ரேஞ்ச், 21,800 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது நம்ம வந்து இது ஒரு லெவல் இருந்தனால என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஏரியா வந்து ஒரு ஜோன் இருக்குது, செல் ஜோன் இருக்குது, ஐ மீன் சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி மண்டே இதை வந்து ஏன்னா நிறையவே ஃபாலோ ஆகிடுச்சு, அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், ஒரு புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். அது இந்த லெவலுக்கு வந்துட்டோம் திரும்பலாம் கீழே, இல்லைன்னா இது வரைக்கும் போயிட்டு திரும்பலாம், இங்கே வரலாம். ஸோ அதுதான் இதோடைய இப்போதைக்கு நான் மூவ் எதிர்பார்ப்போம். ஒன்று இதில் போகலாம், திரும்பலாம், இல்லை இங்கே திரும்பலாம். ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து இதை பிரேக் பண்ணி, இந்த செல்ஸனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இந்த டெய்லி டிமாண்ட் ஜோனை எடுத்து திருப்பி கீழே வரலாம். ஸோ இங்கேருந்து நேராக வரத்துக்கு பாசிபிலிட்டி, ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பெரிய ஃபால் வந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் வந்தே ஆகணும். ஸோ பார்ப்போம். அதனால் இந்த சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி டைரெக்டாக வரத்துக்கு. ஒரு புல் பேக் போயிட்டு தான் வரும். பட் இப்போதைக்கு திரும்புகிற மாதிரி தெரியல. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளோட 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர்ஸ் டெய்லி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் பாசிட்டிவாக வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ that is the status now with Nifty. There will be a temporary bounce we can expect, but it will turn back. So that is the Nifty level. So it's very strong. Okay, then let us see about Bank Nifty. So Bank Nifty பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு கீழே வந்து திருப்பி அது ரீடெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கு. இன்னும் இந்த வீக் லோவை உடைக்கல, 4 ஹவரோட வீக் லோவே ஒன்றும் பிரேக் ஆகலை. ஸோ அகெயின் இட் இஸ் அ ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். இந்த நம்ம சேனலை விட்டு வெளில வந்துச்சு. ஸோ இந்த சேனல் நம்ம போட்டிருந்தோம், டவுன் சைடு சேனல். ஸோ அந்த சேனலில் பிரேக் ஆகிருக்கு. ஆல்ரெடி இங்கே பிரேக் ஆகிட்டு திருப்பி உள்ளே போயிடுச்சு, திருப்பி பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதோடைய லெவலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஜோன் இருக்குது, டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி ஐ கேன் செக் தி எக்ஸ்டென்ஷன், ஃபிப் எக்ஸ்டென்ஷன் பார்க்கும்போது for use correctly, we use it from here. ஸோ கரெக்டாக இந்த நம்மளுடைய டெய்லி டிமாண்ட் ஜோனில் வந்து நிற்கிது லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி நிறைய சான்சஸ் 46,500 வரைக்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இந்த கம்மிங் டேஸ். பட் இங்கே வந்து இன்னும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை. இங்கே தான் இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறகு தான் புல் பேக் பார்க்கலாம்.
ஸோ ஐ திங்க் ஸோ த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடக்கும். வாண்ட் டு சே கரெக்ட்லி இந்த லெவல் இந்த லோவை உடைக்கணும். உடைச்ச பிறகு வேணால் ஒரு புல் பேக் வந்துட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்பலாம். அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ப்ரைஸ் மே பிரேக் திஸ் லெவல். ஆஃப்டர் பிரேக்கிங் திஸ் லெவல் இங்கே வரைக்கும் வருது நம்மளுக்கு. பட் ஆனால் அங்கே வரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம், சப்போர்ட்டை தொடரலாம், இல்லை இந்த ஆங்குலர் லைனில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சேனல் போட்டிருக்கோம்ல அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கும். ஸோ இப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன், பேங்க் நிஃப்டியோட சிச்சுவேஷன். இஃப் யூ சி 1 ஹவரில் இட் இஸ் ஃபார்மிங் தி லோயர் லோ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. லோயர் ஹை அண்ட் லோயர் லோ தான். ஸோ மேபி it may go for a lower high and then it may come down. ஸோ இதுவும் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே டெய்லி ஜோன் இருக்குது. இங்கே வந்து என்ன நடக்குது கன்சால்டேஷனுக்கு அப்புறம்ன்றதை நம்ம வாட்ச் பண்ண முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஸ்ட்ராங்காக கீழே தான் போகுது ப்ரைஸ் இன்னும். ஸோ தட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ப்ளஸ் இப்போ ஏதாவது திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா பேங்க் நிஃப்டியில், டைவர்ஜென்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா டைவர்ஜென்ஸும் ஒன்றும் இல்லை. ஸோ தட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் வித் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி நிஃப்டிக்கும் உடனே திரும்புறதுக்கான ஏதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கான்னு பார்த்தா டைவர்ஜென்ஸ், புல்லிஷ் டைவர்ஜென்ஸும் இல்லை. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ன சிச்சுவேஷன், ஃபுல் பேக் எடுக்க போதா இல்லைனா வந்து இட் இஸ் கோயிங் டு கம் பேக், எனக்கு என்ன சிக்னல் கிடைக்குது இந்த இதில், ப்ளஸ் என்னுடைய இந்த பைசல் சிக்னல் என்ன சொல்லுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் ஆக்ட். ஸோ என்ன அவன் புல் பேக் எடுத்ததுன்னா, இது வந்து 15 மினிட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் மாறும். அப்புறம் 1 ஹவரும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு அப் ட்ரெண்ட் மாறிச்சுன்னா அந்த புல் பேக், இது ரெண்டும் அப்படியே டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இது எனக்கு எதாவது மாறிச்சுன்னா தான் ஐ வில் டவுட் இதில் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ இது எனக்கு அப் ஆகும்போது இது வந்து ஜஸ்ட்டு ரெண்டுமே அப்பானா கூட இட் இஸ் ஆன் தி ரிட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் தான். அது தட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ட்ரெண்ட் சேஞ்ச். ஓகே ரைட். ஸோ இதாங்க கண்டிஷன். டைவர்ஜென்ஸும் இல்லை பெருசாக. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.